இருக்குன்றதை வந்து தெளிவாக காட்டியிருக்கணும். படையினற்ற இந்த ரோந்து கப்பல்கள் வந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. ஒரு வித்தியாசமான ஒரு வீடு உண்டு. பாருங்க, மண்டை தீவு கிழக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கைவிடப்பட்ட ஒரு வீடு உண்டு பாருங்க. இதை பார்த்தீங்கன்னா இந்த இடம் எல்லாமே வந்து இப்போ அண்மையில் அமைஞ்ச ஒரு பாடசாலை உண்டு. அந்த காலத்திலே எவ்வளோ விலாசமாக இருந்திருக்குமெண்டு. சர்வதேச தரத்திலான போட்டிகளை நடத்தக்கூடிய ஒரு மைதானம் இறந்த நிலையில் இருக்கு பாருங்க. அப்படி என்றாலே தெரியும். ஆலயத்தின் பயிற்சிகள் தான் மேற்கொள்ளப்பட்டிருக்கு இந்த மண்டைத்தீவு பகுதியில். வந்து மாரியம்மன் கோயிலும் வந்து இந்த மண்டைத்தீவு பிரதேசத்தில் அமைஞ்சிருக்கிறது. இப்போதையாலே போய்கொண்டிருக்கேன் என்று பார்த்தீங்கன்னா இதில் வந்து உண்மையிலே ஒரு டீம் இந்த மைதானத்தின் படம் போட்டிருக்கு. கட்டடத்துக்கு தான் வந்து அமைஞ்சிருக்குது. உறவுல எனக்கு வணக்கம். இன்றைக்கு வந்து நாங்கள் இந்த காணொளி பகுதியில் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த மண்டைத்தீவு பிரதேசம் தொடர்பாக தான் வந்து இந்தியாவில் இந்த காணொளி பகுதி அமைய போது. இந்த அண்மையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மண்டைத்தீவு பிரதேசத்தை இலக்காக கொண்டு ஒரு ஒரு அபிவிருத்தி பணி உண்டு தற்போதைய அரசாங்கத்தால் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. அது வந்து இப்போ தற்சமயம் வந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கணும். அந்த விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மண்டைத்தீவு பிரதேசத்தில் இந்த யுத்தத்துக்கு முற்பட்ட காலங்கள் எல்லாம் வந்து கிட்டத்தட்ட 2500 குடும்பங்களுக்கிட்ட வசித்தவை. இப்போ தற்காலத்தில் வந்து இந்த மண்டைத்தீவு பிரதேசம் என்ன மாதிரி இருக்குது, என்ன மாதிரியான அபிவிருத்தி நடவடிக்கைகள், அதே மாதிரி வந்து இந்தியான அடிப்படை வசதிகள் எல்லாம் என்ன மாதிரி இருக்குன்றதை பற்றிய ஒரு முழுமையான, அதே நேரம் வந்து ஒரு சுவாரஸ்யம் மிகுந்த ஒரு காணொளி தொகுப்பாக தான் வந்து இந்த காணொளி தொகுப்பு நிச்சயமாக உங்களுக்கு இருக்கும். சேனலுக்கு யாரும் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஒரு ஆதரவை தாங்க. வாங்கோ காணொளிக்குள்ளே போகலாம். இப்போ நாங்கள் நிற்கிற இடம் பார்த்தீங்கன்னா வந்து பண்ணை சுற்றுவட்ட தொகுதி. இதால் வந்து இப்படியே நாங்கள் இந்த ஊர்காவல் துறை போகிற இந்த பண்ணை வீதியால் தான் போய் இந்த மண்டைத்தீவுக்கு போய்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் பண்ணை சுற்றுலா மைய பகுதி. ஞாயிற்றுக்கிழமையில் நிறைய பேர் இந்த இடத்த கூடுறவ. அதே நேரம் நிறைய சிறுவர்களுக்கான விளையாட்டு அப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த பண்ணை சுற்றுலா மைய பகுதியில். அதே நேரம் இங்கால பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல ஒரு வடக்கடை உண்டு. இந்த பண்ணை கடற்கரை அண்மிச்சு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாரதிகளுக்கான பயிற்சிகளும் வந்து இடம்பெறுது. அதோட வந்து இந்த வீதிக்கரையை ஒட்டி வந்து நிறைய பேர் நடைப்பயிற்சி எல்லையும் வந்து ஈடுபடுறவ. இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மப்பும் மந்தாரமான ஒரு வாழ்நிலையாக தான் இருக்குது. இதுலேருந்து கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 2-2.5 கிலோமீட்டர் போனால் தான் வந்து இந்த மண்டைத்தீவுக்கான வீதியை வந்து அடைந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த சந்தியால் வந்து இப்படியே வந்து நாங்கள் இடதுபுறமாக திரும்பி மண்டைத்தீவை நோக்கி பிரயாணிக்கிறோம். இன்னும் வந்து 6 கிலோமீட்டர்கள் பயணித்து போகணும். இதிலேயே வந்து பார்த்திங்கன்னா போலீஸின் தடுப்பு பகுதி எல்லாம் இருக்குது இந்த வீதியின் முன்பகுதியிலேயே. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், நாங்கள் இந்த மண்டைத்தீவு ஆரம்ப வீதியிலேயே வந்து நிறையவே வந்து இந்த கண்டல் தாவரங்கள் நிற்கிறத பார்க்கலாம். இந்த கரையோர பாதுகாப்பின் பொருட்டு வச்சுக்கினா. அதே நேரம் இதில் ஒரு பஸ் தடுப்பு நிலையம் ஒன்று இருக்குது. இது வந்து இங்கால எல்லாமே வந்து கண்ணுக்கட்டு நடம் ஃபுல்லாகவே வந்து இந்த கண்டல் தாவரங்கள் நல்ல பச்சை பசையலண்டி இருக்கிறத அவதானிக்கலாம். இப்போ நேரம் வந்து பார்த்திங்கன்னா 3:57 கிட்டத்தட்ட 4 மணி ஆகுது. ஆனால் வந்து இந்த மழையுடனான வானிலை நிலவுறதால இந்த மப்பும் மந்தாரமாக இருக்கா. அதே நேரம் என்னுடைய இடதுபுறம் வந்து ஒரு ஜீசஸ் என்று ஒரு சிலை ஒன்று வைக்கப்பட்டிருக்கிறத அவதானிக்கலாம். கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் அப்படியே வந்து இந்த கண்டல் தாவரங்கள்லாம் பாருங்கள். இந்த வீதி எப்படி இருக்குண்டு நான் தொடர்ச்சி அப்படி காட்டி கொண்டு போகிறேன். அண்மையில் பெஞ்ச மழை பொழிவில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த இதுகள் எல்லாம் நீர் தேங்கி இருக்கிறத அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. மறுபடி வந்து இந்த பகுதியெல்லாம் வந்து இந்த மழை நேரம் பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டுன்ற வரம்பு விட வெளில நிற்கிறேன் இந்த பகுதியில். அப்படியே தொடர்ச்சி எஞ்சால பார்த்தீங்கன்னா தெரியும், அதான் வந்து இந்த பண்ணை கடல் பகுதி. அதில் வந்து இந்த இறால் கூடுகள் எல்லாம் வச்சுக்கிறத பார்க்கலாம். இந்த இடத்த வந்து ஒரு நீர் தாங்கி ஒன்றும் வச்சுக்கலாம். பண்ணை வீதியிலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த மண்டைத்தீவு பிரதேசத்துக்கு 6 கிலோமீட்டர். இந்த 5 கிலோமீட்டர் தாண்டின அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இந்த குடிமனை பகுதியால் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதுக்கு முதல் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஒரு வீதி தான்
அண்மை காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே வந்து இந்த இடங்களில் இந்த புகைப்படங்கள் எடுக்கிறவை இந்த சுப நிகழ்வுகளின் போது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீலங்கா கிரிக்கெட் ஸ்போர்ட்ஸ் சிட்டி ப்ராஜெக்ட் பாருங்கள், இதில் ஒரு பதாதை ஒன்று இருக்குது. பார்த்திங்கன்னா தெரியும், இதில் வந்து இந்த மண்டைதீவு, யாழ்ப்பாணத்தில் மண்டைதீவு எங்கே இருக்குன்றதை வந்து தெளிவாக காட்டியிருக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டால் வந்து இதில் வந்து ஒரு மைதானம் அமைக்கிற திட்டம் ஒன்று மேற்கொள்ளப்பட்டது. அதாவது சர்வதேச தரத்திலான போட்டிகளை நடத்தக்கூடிய ஒரு மைதானமாக, இன்டர்நேஷ்னல் மேட்சஸ் நடக்கக்கூடிய ஒரு மைதானம் ஒன்று அமைக்கிறதுக்கான திட்டங்கள். அதாவது பார்த்திங்கன்னா இலங்கை கிரிக்கெட் சபையால் வந்து இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் ஸ்டேடியம் உண்டு இந்த மண்டைதீவு பகுதியில், யாழ்ப்பாணம் சர்வதேச மைதானம் உண்டு இந்த மண்டைதீவு பகுதியில் வந்து கட்டுறதுக்கான முன்மொழிவுகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டு ஜனாதிபதியின் இந்த யாழ் வருகையின் போது பார்த்திங்கன்னா இதுக்கான அடிக்கல் எல்லாம் நாட்டப்பட்டது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தற்சமயம் இந்த இது வந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறதாக தகவல். என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த சுற்றுச்சூழல் அதிகார சபையின் அனுமதி பெறாமல் வந்து இந்த செயற்பாடு மேற்கொள்ளப்பட்டதாக சொல்லி வந்து இதை நிறுத்தி வச்சுக்கணும். ஆனால் இதில் பார்த்திங்கன்னா தெரியும், நிறைய முக்கியமான அபிவிருத்தி பணிகள் எல்லாம் வந்து இதை நோக்காக கொண்டு செய்கிறதுக்கு முன்வந்திருக்கணும். ஆனால் வந்து இது தற்சமயம் வந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. பாருங்கள், சிவியூ ரெஸ்டாரண்ட்லேருந்து உள்ளக மைதானங்கள், அதை விட மீடியா சென்டர், ஸ்விம்மிங் பூல் அண்டு நிறைய விஷயங்களை வந்து இந்த யாழ்ப்பாணத்தில் ஒரு சர்வதேச மைதானத்தை அமைச்சு செய்கிறதுக்கான ஏற்பாடுகள் நடந்திருக்குது. ஆனால் அது தற்சமயம் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. பாருங்கள், இந்த மைதானம் எப்படி வரப்போகுதுன்றதை வந்து இதில் தெளிவாக காட்சிப்படுத்தியிருக்கணும் பாருங்கள். ஆனால் இந்த இடத்துலையாண்டு எனக்கு தெரியலை, அங்கே போய் பார்ப்போம். அதோட வந்து இதில் ஒரு கோயில் ஒன்றும் இருக்குது இந்த முகப்புலேயே. இது என்ன கோயில்னு தெரியல. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த உண்டியல் எழுதியிருக்கு, வழிப்புள்ளையார் உண்டியல் மண்டைதீவு வந்து ஒரு பழமையான கோயில்லாம் பாருங்க. சரி, நாங்கள் இப்படி வந்து தொடர்ச்சியாக பயணிப்போம். மண்டைதீவு பகுதியில் வந்து ஒரு சர்வதேச தரத்திலான ஒரு கிரிக்கெட் மைதானம் ஒன்று அமைக்கப்படுமா இருந்தால் வந்து யாழ்ப்பாணத்துக்கு வந்து நிறையவே பொருளாதார ரீதியாக நன்மைகள் இருக்குது. ஒரு சர்வதேச தரத்திலான போட்டி ஒன்று இந்த பகுதியில் நடக்க போதுண்டா அதை முன்னிட்டு வந்து பார்த்திங்கன்னா இரு நாட்டு ரசிகர்களும் பெருவினா. அதை விட முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இலங்கை கிரிக்கெட் அணியில் தெரிவாகணுமெண்டா இந்திய நிலவரப்படி ஒன்றில் வந்து நீங்கள் பாடசாலை கிரிக்கெட் மூலமாக பிரகாசித்து அதன் மூலம் வந்து 19 வயதுக்குட்பட்ட அணியில் தெரிவு செய்யப்பட்டு அப்படி போகணும். இல்லைன்னு பார்த்திங்கன்னா ஒரு கிளப் ஒன்றில் சேர்ந்து, புகழ்பெற்ற கிளப் ஒன்றில் சேர்ந்து அங்கே விளையாடி வந்து அதன் மூலமாக நீங்கள் சர்வதேச கிரிக்கெட்டுக்கு நுழையக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளப்போல் எல்லாமே வந்து பெரும்பாலும் இந்த கம்பகா, களுத்துறை, கொழும்பு, அதை விட இந்த தென்பகுதி, காலி, மாத்தறை, அதை விட கண்டி, இந்த மாதிரி இடங்களில் மட்டும்தான் இருக்கொழிய இந்த வடபகுதியிலையோ அதே மாதிரி இந்த அனுராதபுரம் போல இந்த மாதிரியான இடங்கள்லையோ இல்லை. இங்கே ஒரு சர்வதேச தரத்திலான கிரிக்கெட் மைதானம் அமையமாக இருந்தால் பெரும்பாலும் இந்த கிளப் போட்டிகள் வந்து ஒவ்வொரு மைதான அணிகளுக்கு இடையிலையும் இடம்பெறுது. இந்த பகுதி இளைஞர்களும் வந்து இந்த தங்களுடைய திறமைகளை வெளிக்காட்டக்கூடிய ஒரு வாய்ப்பாக அமையும். ஆனால் உண்மையாக சொல்ல போனால் மைதானம் அமைஞ்சால் இந்த இடம் இப்படியே பசுமையாக இருக்குமான்னு கேட்டால் அதுவும் ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. இப்போ வந்து இந்த மைதானத்தின் பணிகள் வந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. நடந்தது இப்போ நிறுத்தி வைக்கப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 மாதங்களுக்கு மேலே வரும் நினைக்கிறேன். இந்த சுற்றுச்சூழல் அதிகார சபையின் அனுமதி பெறாத காரணத்தினால அங்கே தான் நினைக்கிறேன் மைதானத்தின் பணிகள் நடைபெற்ற இடம் வந்து அங்கே வந்துட்டு இருக்கு. பார்ப்போம். நீங்கள் பார்க்குற இந்த பகுதி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த யாழ்ப்பாணம் சர்வதேச கிரிக்கெட் மைதானம் அமைக்கிறதுக்கான வேலைகள் நடந்த இடம். பாருங்க, எங்கள்கிட்ட போய் பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மைதானத்தின் படம் போட்டிருக்கு. இந்த இடம் ஃபுல்லாகவே மூடப்பட்ட நிலையில் தான் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், சில வேலைகள் வந்து நடைபெற்றது, இப்போ இந்த அப்படியே வந்து கைவிடப்பட்டது. இந்த கோரிக்கை வந்து பார்த்திங்கன்னா முதல் வந்து நிறையவே இந்த பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் வருகையின் போதும் இலங்கையின் முன்னாள் கிரிக்கெட் வீரர்களால் முன்வைக்கப்பட்டது. யாழ்ப்பாணத்தில் ஒரு மைதானம் அமைக்கிறதை பற்றி சனத் ஜெயசூரிய, மலிங்க அவர்களால் முன்வைக்கப்பட்டது. இறுதியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தற்போதைய ஜனாதிபதி கௌரவ அனுரகுமார திசாநாயக் அவர்களால் மைதானத்துக்கு அடிக்கல் நாட்டப்பட்டு இப்போ இந்த அப்படியே இப்போ கைவிடப்பட்ட நிலையில் இருக்குது. இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா வந்து கைவிடப்பட்ட கட்டிடங்கள்லாம் இருக்குது. சாதாரண வீடு மாதிரி தெரியல, ஒரு பெரிய ஒரு கட்டிடம் உண்டு. இப்படியே வந்து இங்காலயம் வந்து ஒரு வீதி ஒன்று போகுது. என்னுடைய இடதுபுறமாக
அதே நேரம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பஸ் தரிப்பு நிலையம் உண்டு இருக்கிறத அவதானிக்கலாம். இதுலேயும் வந்து ஒரு கிளை வீதி ஒன்று போது நான் இருக்க போகலை, தொடர்ச்சியாக வந்து நேரம் வந்து இந்த மண்டதீவு பிரதேசத்தை நோக்கி பிரயாணிப்போம். இந்த மண்டதீவு பிரதேசத்துக்கான பேருந்து ஒன்றும் போகுது பாருங்க. தொடர்ச்சியாக அப்படியே பார்த்தீங்கன்னா வந்து எங்காலயம் வந்து ஒரு கிளை வீதி ஒன்று போகுது. நான் வந்து அந்த வீதியால் போகாமல் தொடர்ச்சியாக வந்து இந்த நேர் வீதியாலே பிரயாணித்து போய்கொண்டிருக்கிறேன். நாங்கள் இந்த மண்டைதீவு பிரதேசத்தால் போய்கொண்டிருக்கிறோம். இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா பரவலான இந்த குடியிருப்புகளை பார்க்கலாம். ஆனால் இந்த பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா வீடுகளுமே ஒரே மாதிரி தான் இருக்குது. அது வீட்டு திட்டம் மூலம் கட்டி கொடுத்த விட என்ன மாதிரின்னு தெரியலை. ஒரு வர்த்தக நிலையம் உண்டு பாருங்க. இங்கே பார்க்குற முதலாவது ஒரு 3 மாடி வீடு உண்டு, சோள பண்ணலும் பொறுத்திருக்கிறான். அதே மாதிரி என்னுடைய வலதுபுறம் பார்த்தீங்கன்னாலும் ஒரு வித்தியாசமான ஒரு வீடு உண்டு. இங்கே வந்து சாதாரண குடியிருப்புகள் இருக்குது, அவதானிக்கலாம். இந்த மண்டதீவு பிரதேசம் வந்து பார்த்திங்கன்னா இந்த 90ஆம் ஆண்டு கால பகுதியில், அதாவது யாழ்ப்பாணத்தில் வந்து இந்த இராணுவ நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட முதல் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2500 குடும்பங்களுக்கு மேலே வந்து இந்த மண்டதீவு பிரதேசத்தில் வாழ்ந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1000 குடும்பங்கள் அப்படி தான் இருக்குது. பாருங்க, இந்த வீடுகள் எல்லாம் இப்படி இருக்குது, சேதமடைஞ்ச நிலையிலையும் கைவிடப்பட்ட நிலையிலையும் இருக்குது. அதே நேரம் இந்தியாவில் வளமையான குடியிருப்புகளை பார்க்கலாம். அதே நேரம் என்னுடைய இடதுபுறம் பார்த்திங்கன்னா ஒரு வீடு உண்டு, கட்டப்பட்டு கொண்டிருக்கு, மேல்மாடி வீடு உண்டு. பாருங்க, அந்த பேருந்து வருது. இந்தியாவிலேயும் ஒரு வீடு உண்டு. இந்த மண்டதீவுக்கான பேருந்து வந்து பார்த்திங்கன்னா 781 இலக்கம் கொண்ட பேருந்து தான் வந்து யாழ்ப்பாணத்துலேருந்து மண்டதீவுக்கான பேருந்து. இதில் பாருங்க, ஒரு தென்னை மரம் அப்படியே வளைஞ்சு போய் கிடக்கு, காற்றுக்கா இல்லை என்னதுக்குன்னு தெரியல, வளைஞ்சு போய் இருக்கிறத பார்க்கலாம். அப்படியே தொடர்ச்சியாக வந்து இங்கே பார்த்திங்கன்னா இதுலேயும் வந்து இந்த மரங்கள், சாதாரண குடியிருப்புகள் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா வந்து ஒரு பழைய வீடு உண்டு. எங்கேயும் சாதாரண குடியிருப்புகளை பார்க்கலாம். இங்கால வந்து இந்த கான்கிரீட்டால் வீதி போட்டிருக்கீங்கன்னா இதில் வந்து ஒரு சர்ச் வந்து நினைக்கிறேன், ஒரு பெரிய சர்ச் உண்டு, தேவாலய பகுதி உண்டு. நேரம் புனித பேதுருவானவர் சனசமூக நிலையம் இருக்குது பாருங்க. அதே நேரம் இந்தியாவில் வந்து மண்டதீவுக்கான தனியார் பேருந்து, இந்த ரோசா பஸ்ன்னு சொல்கிறது, இது எத்தனை பேருக்கு தெரியுமான்னு தெரியலை. அதே நேரம் என்னுடைய வலதுபுறம் பார்த்திங்கன்னா மண்டதீவு ஆர்சி வித்தியாலயம், ரோமன் கத்தோலிக்க பாடசாலைன்னு நினைக்கிறேன். இந்த சர்ச்சுக்கு அருகிலேயே வந்து இந்த பாடசாலையும் இருக்குது. பொதுவாகவே இப்படி தான் இருக்கிற இந்த ரோமன் கத்தோலிக்க பாடசாலையிலெல்லாம் புனித பேதுருவானவர் கலை மன்றம் மண்டதீவு வேலை நின்று போட்டு கிடக்கு. மண்டதீவு ஆர்சி வித்தியாலயம், இது நான் நினைக்கிறேன் ஆரம்ப பிரிவு உண்டு. அதே நேரம் இதான் அந்த சர்ச், சென்ட் பீட்டர்ஸ் சர்ச் அண்டு போட்டு பாருங்க. ஆலயம் வந்து மூடித்தான் இருக்குது பாருங்க. இதில் நார்மலாக காட்டுறேன் இந்த ஆலயத்தை, பெரிய ஒரு தேவாலயம் தான். இந்த மண்டதீவு பகுதியில் அமைஞ்சிருக்குது. அதே நேரம் இதுக்கு எல்லாம் வந்து இந்த கிளை வீதியில் பார்க்கலாம். கொண்டகம் வீதி என்பதை பாருங்கள்.
நாங்கள் இப்படியே தொடர்ச்சியாக இந்த வீதியாலேயே பயணிப்போம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா மேரி மாதா வாடகை நிலையம், அதாவது இந்த கட்டட பொருட்கள் வந்து வாடகை குடிக்கணும் போல். இங்காலயம் வந்து சாதாரண குடியிருப்புகளை அவதானிக்கலாம். நீங்கள் வந்து மழை வரப்போது போல தான் கிடக்கு, பார்ப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு நிகழ்வு ஒன்று நடந்திருக்கு இந்த வீட்டை. அந்த விதத்தில் இறக்கி இப்படி நாங்கள் அந்த பண்ணை பாலத்துலேருந்து அப்படியே நேராக வந்து வலதுபுறமாக திரும்பி தான் பிரயாணத்தை மேற்கொண்டு இருக்கிறோம். அதே நேரம் இந்த வீடு பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதாண்ட சிலை, ஜீசஸ் இந்த சிலையெல்லாம் பார்க்கலாம். பெரும்பாலும் இந்த பகுதியில் கிறிஸ்தவ மக்கள் இருக்கணும் போல தான் கிடக்கு. தொடர்ந்து வந்து இதில் பார்த்திங்கன்னா இதில் ஒரு முச்சந்தி ஒன்று வருது. நாங்கள் இப்படி வந்து இந்த வீதியால் நேராக தான் வந்து பயணித்து போகிறோம். இதுலேயும் வந்து ஒரு பஸ் தரிப்பு நிலையம் ஒன்று இருக்கிறது அவதானிக்கலாம். ஸோ இதில் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே இந்த வெற்றுக்காணிகள் இருக்குது. எங்கால எல்லாம் தூய்மைப்படுத்தப்படாத நிலையில் காணிப்பரப்புகள் இருக்கிறத அவதானிக்கலாம். இதில் ஒன்று இப்போ அண்மையில் தூய்மைப்படுத்தியிருக்கணும். இது எல்லாமே வந்து அப்படியே வெற்றுக்காணியில் தான் இருக்குது. அருகில் குடியிருப்புகளும் இருக்குது பாருங்க. இதில் ஒரு வணிக நிலைய தொகுதி உண்டு. எங்காலையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு மேல்மாடி வீடு உண்டு. தொடர்ச்சியாக எங்காலையும் பார்த்திங்கன்னா ஒரு மேல்மாடி வீடு உண்டு. அதே நேரம் இதுக்கு எதிரிலேயே வந்து ஒரு காணி வந்து தூய்மைப்படுத்தி இருக்கணும். இப்போ அண்மையில் தான் இங்காலையும் வந்து இந்த வெற்றுக்காணியெல்லாம் அவதானிக்கலாம். குடியிருப்பு பகுதியில் இருக்குது. இடையிடையே பார்த்திங்கன்னா இந்த வெற்றுக்காணியெல்லாம் இருக்கிறத பார்க்கலாம். அப்படியே இங்கால பார்த்திங்கன்னா இந்த சாதாரண குடியிருப்பு பகுதியெல்லாம் பாருங்க. இதுலேயே ஒரு மேல்மாடி வீடு உண்டு. அதே நேரம் என்னுடைய வலதுபுறம் ஒரு மேல்மாடி வீடு உண்டு பாருங்க. இதெல்லாம் இப்போ அண்மை காலம் ஒரு 5 வருடத்துக்கு, இப்போ அண்மையில் ஒரு 5 வருட காலத்துக்குள்ளே நிர்மாணிக்கப்பட்டதான். இப்போ எஞ்சால பாருங்கள், அதெல்லாம் நான் கடைசியாக காட்டின அந்த மாடி வீடு. அப்படியே இந்த மாடி வீடுக்கு எதிரிலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பழைய ஒரு கைவிடப்பட்ட வீடு ஒன்று இருக்குது. ஒரு 4-5 அறைகளை கொண்ட ஒரு வீடு தான் பாருங்க. அந்த காலத்துலேயே எவ்வளோ விலாசமாக இருந்திருக்குமெண்டு. இப்போ உள்ளுக்கு எல்லாம் பப்பா மரங்கள் எல்லாம் இருக்கிறத பார்க்கலாம் அந்த வீட்டுக்குள்ளேயே. பெரும்பாலும் வந்து இந்த இடம்பெயர்வு நடந்ததோட நிறையாக்கள் இந்த மண்டதீவை விட்டு வெளியேறி போயிட்டினோம். அப்போ தான் இந்த வீடும் வந்து கைவிடப்பட்டிருக்குமென்னு நினைக்கிறேன். அப்படியே தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா அந்த வீட்டுக்கு எதிரிலேயும் ஒரு மேல்மாடி வீடு உண்டு. பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல மாங்காயல் காய்ச்சிருக்கிறத பார்க்கலாம். இப்போ தான் பிஞ்சாக இருக்குது. நாங்கள் அப்படியே வந்து தொடர்ச்சியாக பயணித்து போவோம். தேங்காயல் இதெல்லாமே வந்து இந்த வெற்றுக்காணியில் தான் இருக்குது. இங்காலயம் வந்து நிறைய தென்னை மரங்கள் வச்ச ஒரு தோப்பு மாதிரி ஆக்கியிருக்கணும். இதெல்லாமே வந்து அந்த குறுகிய காலத்தில் பலந்தரக்கூடிய தென்னையெல்லாம் 2 வருட காலத்துக்குள்ளேயே பலந்தரக்கூடிய தென்னையெல்லாம் இருக்கும். இங்காலயம் வந்து ஒரு கைவிடப்பட்ட கட்டிடம் உண்டு. அப்படியே வந்து நாங்கள் இந்த மண்டதீவு மீன்பிடி பகுதிக்கு வந்துட்டோம், இந்த துறை பகுதிக்கு வந்துட்டோம். இதாலயம் வந்து பார்த்திங்கன்னா 2 வீதி போகுது. எங்காலயம் ஒரு வீதி போகுது, எங்காலயம் ஒரு கிளை வீதி வந்து போகுது. இதில் ஒரு கடற்படை முகாம் மட்டும் இருக்குது பாருங்க என்னுடைய இடது பக்கம். அதே நேரம் இது வந்து இந்த சாதாரண மீன்பிடி படகுகள். இதில் பார்த்திங்கன்னா வந்து இந்த கடற்படையினற்ற இந்த ரோந்து கப்பல்கள் வந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு.
அதே நேரம் இங்கால வந்து இந்த சாதாரண மீன்பிடி படகுகள் இருக்கிறத அவதானிக்கலாம் பாருங்க. இப்போ ஒரு அண்ணா ஒரு ஆள் மீன் பிடிக்க போகிறார் போல். அந்த விதத்தில் இருக்குது இந்த மண்டைதீவு மீன்பிடி பகுதி. இதில் வந்து கூடுதலாக பார்த்தீங்கன்னா இந்த நண்டுகள்லாம் பிடிபடுறது. அதே நேரம் அங்கால இந்த 1-2 ரோலர் படகுகள் நிற்கிறத பார்க்கலாம் பாருங்க. இந்த விதத்தில் இருக்குது இந்த இடமும். ஒரு ஆள் மீன் பிடிச்சு கொண்டு போகிறார் போல். பாருங்க இந்த மீன்பிடி பகுதியிலேருந்து அதில் தெரியுது அந்த கரைப்பகுதி. அது பார்த்தீங்க இந்த இந்த கரைப்பகுதி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த யாழ்ப்பாண நகரப்பகுதி. இப்போ நாங்கள் மண்டைதீவிலேருந்து இந்த யாழ்ப்பாண நகரத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம் பாருங்க. இவ்வாறாக வந்து நாங்கள் இந்த மீன்பிடித்துறை பகுதியை வந்து பார்த்துட்டு போய் கொண்டிருக்கோம். இதில் ஒரு இயேசு கோயில், இதில் ஒரு தேவாலய பகுதி ஒன்று இருக்குது, ஒரு மாதா கோயில் ஒன்று இருக்குது. இப்படி வந்து இந்த வீதியால் தான் வந்து நாங்கள் இப்படி திரும்பி வந்து இப்போது என்னுடைய இடதுபுற வீதியால் பயணிப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ சந்தை பகுதி போல். நேரம் தொடர்ச்சி அஞ்சால் வந்து இந்த மீன்பிடி படகுகளை பார்க்கலாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கைவிடப்பட்ட ஒரு பெரிய வீடு உண்டு பாருங்க. இந்த கரண்ட் வேறு உண்டு அறுந்து போய் கிடக்கு, ஒரு பெரிய வேறு முருங்கை மரம். இதில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் அப்படி அறுந்து போய் கிடக்கு. இங்காலையெல்லாம் பாருங்க முழுமையாக அறுந்து போய் கிடக்கு. என்னன்னு தெரியல. அன்னை கடல் வாணிபம் தொடர்ச்சியாக இது எல்லாமே வந்து இந்த மீன்பிடி பகுதிகள் தான். அதே நேரம் இதில் பாருங்க ஒரு சேதமடைஞ்ச கட்டம் உண்டு. இதில் வந்து சிலை உண்டு, அச்சண்டு தெரியலை. இங்கால பக்கம் பார்த்தீங்கன்னா அலைதாங்கி மாதிரி ஒன்று அமைச்சு வச்சுக்கணும், இந்த போட்டுகள் தரிச்சு நிற்கிறதுக்காகவும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த அலைதாங்கி பகுதிக்கு தான் வந்தேன். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் நிறைய சங்குகள் வந்து இங்கே பிடிபடும் போல். சங்குகள் வந்து இதில் பிடிச்சி உடைச்சிருக்கணும், பெருந்திரளான முறையில் கிடக்கிறத பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா தெரியும். இப்படியே இந்த அலைதாங்கி நீளம் ஃபுல்லாகவே வந்து இந்த சங்குகளோட கோதுகள். அதேமாதிரி இங்கே பாருங்க, இங்கே தான் பார்க்குறேன்னு முதலாக அந்த நட்சத்திர மீன் இறந்த நிலையில் இருக்குது பாருங்க. அப்படி இல்லை இந்த மாதிரியான சாமான்களும் இருக்குங்க. இதில் எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த பரவலான முறையில் இந்த நட்சத்திர மீன்கள் அதே மாதிரி இந்த நண்டுகள் எல்லாம் இருக்குது. இந்த அணைக்கட்டு போகுதுன்னா அலைதாங்கி பகுதியில் பார்த்திங்கன்னா அண்ணா ஒரு ஆள் மீன் பிடிச்சிட்டு வந்து போய்கொண்டிருக்கிறேன். நாங்கள் இப்போ என்னென்னா அந்த வந்த வீதி அந்த பகுதிகளாலேயே போய் முதல் வந்து வலதுபுறமாக திரும்பி வந்து பார்த்திங்கன்னா இந்த வலதுபுறமாக திரும்பி பிரயாணிச்சினாங்க. இப்போ அப்படியே இடதுபுறமாக திரும்பி வந்து பிரயாணிக்க போகிறோம். இந்த பகுதி தான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து இணைஞ்ச பகுதி. அதால் வந்து இப்படியே வலதுபுறமாக பிரயாணிச்சினாங்க. இந்த முறை இப்படியே வந்து இடதுபுற வீதியை இப்படியே போய் பார்ப்போம். இங்கெல்லாம் சாதாரண குடியிருப்பு பகுதியெல்லாம், ஆனால் நார்மலாகவே நல்ல தென்னை மரங்கள்லாம் இங்கே அவதானிக்கலாம். பாருங்க மீண்டும் வந்து அந்த மண்டைதீவுக்கான பேருந்து போகுது. இதில் ஒரு ஆலமரம் உண்டு. நல்ல ஆலம் பழங்கள் பழுத்து கிடக்கு. இதில் ஒரு கிளை வீதி கொண்டு போகுது. நாங்கள் எப்படி அந்த பிரதான வீதியாலே போவோம். பாருங்க இதுலேயும் ஒரு வெற்றுக்காணி உண்டு. இதே நேரம் அபிநல்லூர் பூங்கா, நல்ல ஒரு சிறுவர் பூங்கா ஒன்று இருக்குது. இந்த சிறுவர் பூங்காவில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே போய் பார்ப்போம்.
இதில் ஒரு கிளை வீதி, இந்த கிளை வீதியாக கோயிலுக்கு போகுது. இது இந்த சிறுவர் பூங்காண்ட பகுதி தான். இதில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த சின்ன பிள்ளைகளுக்கான வகுப்புகளும் வந்து நடந்து கொண்டிருக்கு பாருங்க. அதே நேரம் இந்தியாவிலெல்லாம் இப்போ வளவுகள் தூய்மைப்படுத்தியிருக்கேன். இதில் ஒரு கோயில் வந்து, இந்த கோயிலையும் போய் பார்ப்போம் பாருங்க. அதில் பனைமரங்கள் எல்லாம் வெட்டி தூய்மைப்படுத்தியிருக்கேன். இந்தியாவிலெல்லாம் பாரி அளவில் தூய்மைப்படுத்தியிருக்கேன் பாருங்க. என்ன நோக்கமாண்டு தெரியல. அதுக்கு இடையிடையே குடியிருப்புகளும் இருக்கு. இப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த ஆலய பகுதிக்கு வந்துட்டோம். இந்த ஆலயம் வந்து ஒரு ஐயனார் கோயில் மாதிரி தான் இருக்குது. இந்த ஆலயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐயனார் கோயில் மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு போய் பார்ப்போம். இது ஒரு முருகன் கோயில் உண்டு. இது ஒரு முருகன் கோயில் உண்டு பாருங்கள். ஐயனார் கோயில் வந்து தவறாக சொல்லிட்டேன். இதில் எதுலேயுமே வந்து குறிப்பிடப்படே இல்லை. இந்த மண்டதீவு பகுதியில் இருக்கிற ஒரு முருகன் கோயில். இந்த ஆலயத்தை சூழத்தான் வந்து நிறைய இடங்கள் தூய்மைப்படுத்தி இருக்கணும். இப்போ அண்மையில் தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆலயத்தின் வீதியாலேயே நான் இந்த ஆலயத்துக்கு அந்த வீதி பகுதியாலே போய் கொண்டிருக்கேன். என்று பார்த்திங்கன்னா இதில் வந்து உண்மையில் ஒரு பெரிய ஒரு வளவு பகுதியை தான் தூய்மைப்படுத்தியிருக்கேன். நான் நினைக்கிறேன் ஜேசிபி இயந்திரத்தை வச்சு தான் தூய்மைப்படுத்தியிருக்கணும். வந்து முழுவதுமாக அகற்றி இருக்கணும். இப்போ இங்கால ஒரு பிரதான வீதி ஒன்றில் இணையுது. அதில் ஒரு கிணறு பாருங்க. இந்த கிணறு இருக்குதுன்றே தெரியாத அளவு நிலத்தோட சமனாக இருக்குது. இது வந்து முன்னம் அமைக்கப்பட்ட ஒரு கிணறு தான். இப்போ அண்மையில் அமைக்கப்பட்ட மாதிரி தெரியல. அப்படி இந்த பகுதி ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா தூய்மைப்படுத்தி இருக்கணும். சரி, நாங்கள் வந்த வழியாலேயே போய் வந்து பயணத்தை தொடருவோம். அப்படியே தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா வந்து இப்படி இந்த பிரதான வீதிக்கு வந்து இணைஞ்சிட்டோம். இதால் வந்து இப்படி பயணிப்போம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு மேல்மாடி கட்டுறதுக்கான முயற்சிகள் நடந்து அப்படியே வந்து நிறுத்தியிருக்கலாம். இங்கால வந்து சாதாரண குடியிருப்பு பகுதிகளை பார்க்கலாம். நல்ல பொன்னுச்சி மலர்கள் எல்லாம் இருக்குது பாருங்க. இங்கால எல்லாம் தொடர்ச்சியாக நல்ல தென்னை மரங்கள் இந்த குடியிருப்புகளோடு இருக்கிறத பார்க்கலாம். அதே நேரம் இந்த பிரதேச மக்களை பொறுத்த வரைக்கும் விவசாயம் அதே மாதிரி மீன்பிடிக்கிற ரெண்டுமே தான் பிரதான வாழ்வாதார நடவடிக்கை இருக்குது. இப்போ தற்சமயம் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் விவசாயம் கைவிடப்பட்ட ஒன்றாகவே போட்டுது. மீன்பிடியத்தான் பிரதான வாழ்வாதாரமாக நம்பி இருக்கணும். விங்காலயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பனை மரங்கள் எல்லாம் கொளுத்தி இருக்கு பாருங்கள். நிறைய கொளுத்தி இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 20 மரம் வரும் நினைக்கிறேன். இங்கால ஒரு வீடு உண்டு. இது நல்ல வடிவாக ஒரு வித்தியாசமான அமைப்பில் கட்டியிருக்கணும். இங்காலையும் திரும்ப வந்து இதுகள் வந்து ஏதாவது குடியிருப்புகள் அமைக்கிற தேவையை கருத்தில் கொண்டு வந்து இந்த காணிகள் வந்து தூய்மைப்படுத்தி கொண்டு இருக்கணும். இங்கால ஒரு பாடசாலை உண்டு, காட்ட மறந்துட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், மண்டதீவு மகா வித்தியாலயம் பாடசாலை பகுதி நான் நினைக்கிறேன். உயர்தரம் கொண்டு அமைஞ்ச ஒரு பாடசாலை உண்டு பாருங்க. பாடசாலை பகுதியை இந்த பாடசாலையை பார்த்துட்டு இப்படியே நிற்கிறோம். இந்த பாடசாலையில் படித்தாக்கள் யாருமே இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணி விடுங்க. என்னென்னா இப்போ வந்து இந்த வேப்பம்பூ சீசன் வந்து ஆரம்பிச்சிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், வேப்பம் பூக்கள் பூத்திருக்கு. அந்த பூத்து வந்து இந்த நிலத்திலையும் வந்து இப்படி கொட்டுப்பட்டிருக்கு பாருங்க. இதில் நிற்க வந்து அந்த வேப்பம்பூ வாசம் ஒன்று வந்து வீசுது. அதில் நிலத்தில் ஒட்டுப்பட்டிருக்கிறதுல தெரியல. அதே மாதிரி
இந்த வேப்பம் பூக்களை பயன்படுத்தியும் வந்து இந்த வடகங்கள் போட வலிக்கிட்டோம். ஒரு வழியை தொடர்ச்சியாக நாங்கள் அப்படியே பயணிப்போம். அப்படியே வந்து ஒரு கிளை வீதி ஒன்றுக்கால தான் போய்கொண்டிருக்கோம். இந்த வீதியும் வந்து இப்போ அண்மையில் தான் அமைச்சிருக்கணும் போல். இந்த வீதியில் இருக்கிற அம்சங்களையும் பார்ப்போம். ஒரு சாதாரண மதியொலி முன்பள்ளி என்ன, அதில் ஒரு முன்பள்ளி உண்டு. அதே நேரம் கிராம உத்தியோகத்தர் பிரிவு J8 மண்டைதீவு மேற்கு. நாங்கள் இப்போ நிற்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா மண்டைதீவு மேற்கு பகுதி. இங்கால வந்து இப்படியே வீதி ஒன்றுமே இல்லை. நாங்கள் அப்படியே திரும்பி வந்து பிரதான வீதியால் பிரயாணிப்போம். தொடர்ச்சியாக அப்படியே வந்து நாங்கள் இந்த பிரதான வீதியில் இணைஞ்சு பயணித்து கொண்டிருக்கிறோம். இங்கால எல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல தென்னை மரங்கள் இருக்கிறத பார்க்கலாம். இதுக்கே ஒரு கிளை வீதி ஒன்று போகுது. அதேமாதிரி இதில் ஒரு கைவிடப்பட்ட ஒரு வீடு உண்டு. இங்கால வந்து பார்த்திங்கன்னா வேறு அந்த சந்தையாண்டு ஒரு போட் ஒன்று போட்டுன்னு நினைக்கிறேன். வேறத்தில் ஒரு நாள் மட்டும் கூடுமாங்க சந்தையாண்டு. அதோட இதில் வந்து இந்த வேலணை பிரதேச சபைன்ற உப அலுவலகம் இருக்குது இந்த மண்டதீவு பிரதேசத்துண்டு. அதோட இங்கால பொது நூலக பகுதியும் அமைஞ்சிருக்கு இந்த கட்டடத்தில் தான். அதே நேரம் உப அஞ்சல் அலுவலகமும் இருக்குது மண்டதீவுண்டு. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு கட்டடத்துக்கு தான் வந்து அமைஞ்சிருக்குது. தொடர்ச்சியாக பிரயாணித்து போய்கொண்டிருக்கிறோம். இதில் மண்டைதீவு மகாவித்தியாலயம் சிறுவர் முன்பள்ளி. அதில் இங்கால எல்லாமே இந்த கைவிடப்பட்ட கட்டிடங்கள், இந்த மாதிரியான கட்டிடங்கள் இங்கே நிறையவே பார்க்கலாம். அதே நேரம் இங்காலையும் வந்து ஒரு மாமரம் உண்டு பாருங்க, மாங்காயல் இருக்குது. அப்படியே வந்து ஒரு கோயில் ஒன்றுக்கு வந்துட்டோம். இதுலேயும் வந்து சாதாரண வர்த்தக நிலையங்கள் ஆனால் எல்லாமே வந்து மூடி இருக்குது. என்ன கோயில்னு தெரியலை. நானும் வந்து மண்டதீவு பிரதேசத்துக்கு இப்போ தான் முதலாக வாரேன். இங்கே ஒரு பழைய ஒரு கட்டிடம் உண்டு. நான் வந்து ஏற்கனவே வந்து மப்பம் வந்தாரும். அதில் வந்து இந்த ஆலமரம் இருட்டுக்க போக ஒரு என்ன சொல்கிற ஒரு பயமாக தான் கிடக்கு. இப்போ ஒரு விலாசமான ஒரு ஆலமரம் உண்டு பாருங்க அப்படி இருக்குண்டு. இது இந்த விழுதுகளே கிட்டத்தட்ட ஒரு 100க்கு மேலே வரும்னு நினைக்கிறேன் விழுதுகள் மட்டுமே. அதே நேரம் இதில் வந்து இந்த தேர்முட்டி இங்கால கோயில் இது பார்த்திங்கன்னா இந்த மண்டைதீவு விநாயகர் கோயில் தான் பாருங்க. கோயிலோட முட்புற தோற்றத்தை தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா இப்படி இந்த ஆலயத்தையும் பார்த்துட்டு ஆலயம் மூடப்பட்டிருக்கு, உள்ளுக்க பார்க்க இல்லாது. அப்படியே தொடர்ச்சியாக பயணித்து போய்கொண்டிருக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா தெரியும், இங்கேயும் வந்து இந்த ஆலயத்தின் திருப்பணி வேலையில் நடந்து கொண்டு இதில் கருங்கல்லால் கட்டியிருக்கணும் பாருங்க. அதே நேரம் இந்த ஆலயத்தை சுற்றி தான் பார்க்குறோம். பின்னுக்கும் வந்து ஒரு கிளை வீதி ஒன்று இருக்குது. நாங்கள் வந்து அந்த இடதுபுறமான வீதி வந்து இந்த ஆலயத்தோடு நிறைவுறுது. தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆலயத்துக்கு வலதுபுறம் உள்ள ஒரு கிளை வீதியாலே போகிறோம். வீதியின் பேர் வந்து குறிப்பிடப்படையில்லை. நிறைய குப்பையெல்லாம் கொட்டி வச்சுக்கணும் பாருங்க. இதுலேயும் வந்து ஒரு விலாசமான ஒரு ஆலமரம் உண்டு நிற்கிறத பார்க்கலாம். இது தொடர்ச்சி அந்த வீதியால் போகும். இந்த வீதி எங்கே போகுதுன்னு எனக்கும் தெரியலை, போய் பார்ப்போம். அப்படி இடதுபுற வீதியால் வந்து இந்த ஆலயத்தோடு அந்த வீதி முடிஞ்சுது. இதெல்லாம் நல்ல கருக்கு மட்டையில் வேலி அடைச்சி தகரம் கட்டியிருக்கணும் பாருங்க. இதுக்கு ஒரு கிளை வீதி ஒன்று போகுது. நாங்கள் அப்படியே நேரையே பயணிப்போம். தொடர்ச்சியாக பார்த்திங்கன்னா இந்த இடம் எல்லாமே வந்து இப்போ அண்மையெல்லாம் தூய்மைப்படுத்தியிருக்கணும். அதில் ஒரு பழைய வீடு ஒன்று தான் இருக்குது. இது என்ன நோக்கம்னு தெரியல. மூளை வந்து இதில் குடியேற்றம் இடம் வர போகிறதா, இல்லாட்டி வந்து ஏதாவது வர்த்தக நடவடிக்கையெல்லாம், இல்லாட்டி வந்து இந்த காணியல் வந்து அரசுடைமையாக்கப்படுதா என்னென்னு தெரியலை.
இந்த இடத்துல பெரும்பாலுமே வந்து இந்த தூய்மைப்படுத்தல் பணிகள் நடந்திருக்கு தான் இவ்வளவிடவும். இங்கால வந்து அப்படியே எந்த விதமான குடியிருப்புகளும் இல்லாமல் ஒரே புதர்களாக தான் இருக்குது பாருங்க இங்கால. இந்த வீடோட சரி இங்கால பார்த்தீங்கன்னா இந்த பைத்தை செடி வச்சு செஞ்சு கொண்டிருக்கீங்க. பைத்தை பயிற்சிகள் அது நேரம் இதில் கச்சான்னு நினைக்கிறேன். இங்கெல்லாம் அந்த தோட்டங்களை பார்க்குறேன். கச்சானோ என்னென்னு தெரியல, ரெண்டும் வந்து செஞ்சிருக்கணும். ஆனால் அந்த பைட்டன் செடியெல்லாம் அப்படியே வாடிட்டுது, கருகிட்டுது, இந்த வெயிலுக்கு அப்படியே கருகிட்டுது. தொடர்ச்சி அப்படியே போவோம், அங்கே போகுதுன்னு பார்ப்போம். வலதுபுற வீதியில் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே வந்து இதில் இந்த விவசாய செய்கைகள் மேற்கொள்ளப்படுறதை பார்க்கலாம். இதில் ஒரு கிணறு அப்படியே சுண்ணாம்பு கல்லால் கட்டியிருக்கணும். இந்த மாதிரி இருக்குன்னு பாருங்க. அங்கால இந்த இங்கால எப்படியோ தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பயிற்றை செடிகள் வச்சிருக்கணும். அங்காலயம் வந்து பயிற்சிகள் தான் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. இந்த மண்டைத்தீவு பகுதியில் வந்து இங்கே தோட்டக்காரர் யாருமே இல்லை, சும்மா மேலோட்டமாக காட்டிட்டு போகிறேன். அதே நேரம் இதில் பார்த்தீங்கன்னா இந்த மிளகாய் கண்டுகள் வச்சிருக்கணும் போல், அதை அப்படியே அழுகிட்டு பாருங்க, சிவத்து போய் கிடக்கு மிளகாய் இந்த விதத்தில் இருக்குது. நாங்கள் தொடர்ச்சியாக போவோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பிரதேசத்துக்கையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மிளகாயல் வச்சிருக்கு. ஆனால் அப்படி பாருங்க பிடுங்காமல் பழுத்துட்டுது, அதுலேயே பராமரிப்பு இல்லாத மாதிரி அந்த மாதிரி இருக்குது இந்த பகுதியில். அந்த வீதியால் வந்து அந்த கோயிலுண்ட வலதுபுற வீதியால் அப்படியே தொடர்ச்சியாக வந்தால் இங்காலயம் வந்து ஒரு ஆலயம் ஒன்று இருக்குது, முருகன் கோயில் உண்டு. அங்கே பிள்ளையாவில் இது முருகன் கோயில். கதவு பூட்டி தான் இருக்குது, பூஜையெல்லாம் முடிஞ்சது போல். இந்த பகுதியை சூழலை வந்து பார்த்திங்கன்னா இந்த விவசாய பயிற்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறத பார்க்கலாம். இப்போ தோட்டக்காரர் யாருமே இல்லை, காணியல் இருக்குது. அதே நேரம் இதில் நல்ல தேக்கு மரங்கள் வைக்கப்பட்டிருக்கு பாருங்க. ஆனால் ஆலய சூழலும் வந்து தூய்மைப்படுத்தப்படாமல் தான் இருக்குது. பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஆலயத்தின் வலது வீதி என்ன சத்தம்ண்டா அதில் அந்த சிசிடிவி கேமரா பூட்டி இருக்குது, ஆள் க்ரோஸ் ஆனு எல்லாம் மாதிரி அடிக்குது. இந்த பகுதியெல்லாம் பரவலாக பார்த்தீங்கன்னா அதில் பாருங்க இந்த புகையிலை பயிற்சிகை, பூக்கள் பூத்திருக்கு இந்த புகையிலை கண்டுகள். ஆனால் நிறைய இடத்தையெல்லாம் அறுவடை செஞ்சிட்டினா, இந்த இடத்த இன்னும் அறுவடை செய்யலை பாருங்கள், தொலைவில் வச்சு தான் காட்டுறேன். அந்த விதத்தில் இந்த புயலை கண்டுகளும் இந்த மண்டைத்தீவு பகுதியில் இருக்குது. அங்கே எல்லாமே இந்த வெயிலுக்கு கருகிட்டுது இந்த பயிற்ற செடிகள் எல்லாம். இப்போ தான் கொஞ்சம் மழை பெஞ்சிருக்கு. பாருங்க, இந்த வீட்டை பார்க்கவே தெரியும். அந்த வீதியால் போய் கொண்டிருக்க பார்த்தேன். அப்போ கைவிடப்பட்ட வீடு அப்படியே இருக்குது பாருங்க. இதில் வந்து இனத்தடி அப்படியே அங்கால வீட்டுன்ற பகுதி. இந்த மாதிரியான வீடுகளை தான் நீங்கள் நிறையவே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இடம்பெயர்ந்து போனதோட அந்த வீடுகள் கைவிடப்பட்ட நிலையில் இருக்குது. பார்த்தீங்கன்னா வந்து மீண்டும் அந்த பிரதான முச்சந்தி, இந்த சந்தியால் முதல் போனால் அதே வலதுபுறம் தான் போய் கொண்டிருக்கேன். அதில் ஒரு கிளை வீதி வந்து பார்த்தேன்னா, ஸோ அந்த வீதியை வந்து போய் பார்ப்பேன். தொடர்ச்சியாக பார்த்த இந்த சந்தியால் தான் நாங்கள் இப்படியே வந்து வலதுபுறம் திரும்பி பிரயாணிக்கிறோம். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா அப்படி அந்த வீதியால் தான் இந்த கடற்கரை பகுதிக்கு போனாங்க. அப்படி இடையில இருக்க இந்த பகுதியிலையும் பார்ப்போம். இதில் ஒரு கடை உண்டு. அது நேரம் இந்த பகுதியில் நிறைய மேல்மாடி வீடுகள் அமைஞ்சிருக்கிறத பார்க்கலாம். பாருங்க, இதில் ஒரு பெரிய மேல்மாடி வீடு உண்டு. அதே நேரம் இங்காலையும் ஒரு பெரிய மேல்மாடி வீடு உண்டு. ஒரு 3 மாடி வீடு உண்டு பாருங்க. அதே நேரம் இதில் வந்து வீடுகள் கட்டப்பட்டு கொண்டிருக்கு. இந்தியாவில் இடையே அந்த வெற்றுக்காணிகளும் இருக்குது. இப்படியே தொடர்ந்து பார்க்க போனால் வந்து இந்தியாவில் சாதாரண குடியிருப்பு பகுதியெல்லாம் தென்னை மரங்கள் பரவலாக வைக்கப்பட்டிருக்கு. அது பெருசாக அந்த வாழை மரங்களோ பலா மரங்களோ எதுவுமே இல்லை.
இந்த பாருங்க அலரி பூ வடிவ பூத்திருக்கு. இது வந்து J7 கிராமத்தி ஒத்த பிரிவு. நாங்கள் முதல் ஒன்று பார்த்தினாங்க, அது வந்து J8. இல்லையும் ஒரு கைவிடப்பட்ட கட்டிடம். இது மாதிரி உதயசூரியன் செனசமம் இல்லையா பாருங்க. மண்டை தீவு கிழக்கு, முதல் பார்த்தது மண்டை தீவு மேற்கு போகுது, இப்போ மண்டை தீவு கிழக்கு பகுதியில் நிற்கிறோம். பாருங்க இதுலேயும் ஒரு பெரிய மேல்மாடி வீடு உண்டு. இந்த பின்புறம் தான் இதில் தெரியுது. அப்படியே இங்காளி பகுதியிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு மேல்மாடி வீடு. தொடர்ச்சியாக இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கைவிடப்பட்ட ஒரு வீடு வந்து பாருங்க. முன்னைய காலத்தில் அமைக்கப்பட்ட ஒரு வீடு அந்த மாதிரி இருக்கு இந்த பகுதியும். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இதுலேயும் வந்து ஒரு கோயில் உண்டு. என்ன கோயில்னு தெரியல. கோயில்லையும் வந்து பார்த்தீங்கன்னா வேலையில் நடந்து கொண்டு இருக்கு. முன்புறம் போய் பார்ப்போம் என்ன கோயிலுண்டு. கோயிலுண்ட திருப்பணி வேலையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது அவதானிக்கலாம். இந்த நல்ல விதத்தில் வர்ணம் பூசியிருக்கணும் பாருங்க. கோபுரம் எல்லாம் ஒரு வித்தியாசமான கலரில் வந்து பூசியிருக்கணும். இதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆலயத்தின் முற்புற தோற்றம். இந்த ஆலயத்தின் பெயர் வந்து பார்த்திங்கன்னா வேப்பந்திடல் அருள்மிகு முத்துமாரியம்மன் கோயிலான் வந்து இது இங்கே அந்த போட்டில் வந்து போட்டு கிடக்கு. அதோட இங்கால பார்த்தீங்கன்னா நல்ல பொன்னுச்சியா இல்லை வேறு ஏதோ கொன்றை பூன்னு சொல்கிறது, அதுவும் வந்து பூத்திருக்கு வடிவா. இங்கால வந்து இந்த ஆலயத்துக்கான வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்கு பாருங்க. ஆலய வேலை சாமான்கள்லாம் இதில் போட்டிருக்கு. இன்றைக்கு வேலை இல்லை போல், ஆக்களோடு காணையில். அந்த விதத்தில் இந்த வேப்பந்திடல் முத்துமாரியம்மன் கோயிலும் வந்து இந்த மண்டைதீவு பிரதேசத்தில் அமைஞ்சிருக்கிறத அவதானிக்கலாம். இங்கே பாருங்க, உண்மையிலேயே வந்து இந்த பூக்களும் வந்து ஒரு தனி அழகு தான். அப்படியே இந்த ஆலயத்தோடு இருக்குது. இந்த பூண்ட பேர் தெரிஞ்ச யாரும் கமெண்ட் பண்ணுங்க. தெரிஞ்ச கொன்றை பூவா இல்லை என்ன பூண்டு தெரியல. கொன்றை பூன்னு தான் சொல்கிறது போல். அதே நேரம் இங்கால ஒரு மடம் இருக்குது, நான் நினைக்கிறேன் அன்னதான மடமாக இருக்குமெண்டு. அப்படியே வந்து இந்த ஆலயத்தையும் பார்த்துட்டு தொடர்ச்சியாக பிரயாணித்து போய்கொண்டு இருக்கிறோம். அப்படியே இங்கால பார்த்தீங்கன்னா இருட்டி கொண்டு வருகுது. இப்படியே அந்த குடியிருப்பு பகுதியில் நிறைவுக்கு வருது. இப்படியே நாங்கள் நேராக போனால் வந்து இந்த மண்டைதீவு பிரதான வீதியில் வந்து இணைஞ்சு கொள்ளலாம். அதே நேரம் இதில் ஏதோ ஃபேக்ட்ரி போல், என்னென்னு சரியாக தெரியல. அதை பார்த்தீங்கன்னா தெரியுது இந்த மண்டைதீவு பிரதான வீதி. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இந்த மண்டைதீவு பிரதான வீதியில் வந்து இணைகிறோம். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா இந்த வீதியால் தான் மண்டைதீவு பிரதேசத்துக்குள்ளே போனாங்க. இப்போ வந்து இந்த கிளை வீதியால் வந்து இணைஞ்சிட்டோம். இது நாங்கள் வந்த பாதை. இதோட வந்து நான் இந்த காணொளி பகுதியை நிறைவு செய்து கொள்கிறேன். இதோட வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த காணொளி பகுதியை நிறைவு செய்து கொள்கிறேன். இந்த காணொளி தொடர்பான உங்களோட குறை நிறைகளை வந்து மறக்காமல் வந்து கருத்துப்பட்டியில் தெரியப்படுத்துங்க. இந்த மண்டைதீவு பிரதேசத்தை சேர்ந்த உங்களோட நண்பர்கள் யாராச்சும் இருந்தனமெண்டா அவைக்கு வந்து நிச்சயமாக வந்து இந்த காணொலியை வந்து ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஒரு ஆதரவை தாங்க. அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.